ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம இன்னைக்கு ஜெயசுரதி சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அந்த சேனலுக்கு மார்க்கும் வழங்க போறோம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஜெயசுரதி சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து வீடியோ போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் இவங்க சேனல். சில சேனல்கள்லாம் ரிவ்யூ பண்றதற்கே தகுதி இல்லாத சேனல்கள். அந்த வரிசையில தான் நான் இந்த சேனலும் வச்சிருந்தேன். ஆனா சில சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க சேனலை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த சேனல்ல நான் ரிவ்யூ பண்றேன். ஒரு குடும்பத்துல உள்ளவங்க எல்லை மீறி என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ, என்னவெல்லாம் சொல்லக்கூடாதோ அது எல்லாத்தையும் செய்யற சேனல் தான் இந்த சேனல். குடும்பமா சேர்ந்து அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, திட்டிக்குவாங்க. இப்படி டிவி சீரியலே தோத்து போற அளவுக்கு நல்லா நடிப்பாங்க. இப்படி நம்முடைய சமுதாயத்திற்கு தவறான முன் உதாரணமாக மட்டுமில்லாமல் ஒரு குடும்பம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் இந்த சேனல். மொத்தத்துல நோகாம எப்படி நொங்கு எடுக்கலாம் என்ற மாதிரி வியூஸ்க்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி கோமாளித்தனமான வீடியோக்கள் பதிவிடும் சேனல் தான் இந்த ஜெயசுரதி சேனல். இந்த ஜெயசுரதி சேனல்ல பார்க்கலாமா வேணாமான்னு என்ன கேட்டா, தயவு செய்து பார்க்காதீங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, குடும்பம் என்பதற்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா இவங்க குடும்பத்துக்கு அது எதுவுமே இல்லாம பணத்திற்காக என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. எந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்த மாதிரியான வீடியோக்கள் தான் பதிவிடுறாங்க. இவங்க வீடியோக்கள்லாம் முகம் சொலிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடியோக்கள்லாம் பார்த்தா நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வரும். அதனால தான் சொல்றேன், இவங்க வீடியோக்கள்ல பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க சேனல்ல பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் திட்டமிட்டு நாடகமாக்கப்பட்ட வீடியோக்கள் மாதிரியே தான் இருக்குது. இது உண்மையா என்று என்ன கேட்டா அது 100% உண்மைதான். இதை ஏன் சொல்றேன்னா, நாம யதார்த்தமா ஒண்ணு பண்ணும் பொழுது கேமரா எங்க இருக்கும், ஆனா இவங்க எல்லாம் கேமராவை ரெடி பண்ணிட்டு திட்டமிட்டு ஏற்கனவே இவங்க பிளான் பண்ண மாதிரி தான் வீடியோக்கள் எல்லாம் பதிவிடுவாங்க. அதே மாதிரி இவங்க போடுற சண்டையெல்லாம் பாருங்க, கேமராவுக்கு முன்னாடி தான் எல்லா சண்டையும் போடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இவங்க வியூஸ்க்காக நாடகம் ஆடுற ஃபேமிலி, ஃபேக்கா நடிக்கிற ஃபேமிலி, வியூஸ்க்காக எல்லா வித டிராமாவும் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்ட நாடகங்கள். அதெல்லாம் கேமராக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அவ்வளவுதான். இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிட்டுமே இவங்களுடைய வியூஸ் குறையவே இல்ல. இவங்க வீடியோக்களை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு என்ன கேட்டா, உண்மையா சொன்னா இவங்க வீடியோக்கள்ல என்ன மாதிரி கிறுக்குத்தனம் பண்ண போறாங்கன்னு தான் நிறைய பேர் பார்க்க ஆசைப்படுறாங்க. இது அவங்க மேல உள்ள நல்ல எண்ணத்தால கிடையாது. வடிவேல் சொல்ற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண போறானோ என்ற மாதிரி இவங்க வீடியோக்கள்ல என்ன கோமாளித்தனமா செய்ய போறாங்கன்னு தான் நிறைய பேர் ஒரு ஆர்வமா பாக்குறாங்க. அவ்வளவு இப்படி பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதுனாலதான் இவங்களும் திரும்ப திரும்ப அதே மாதிரியான வீடியோக்களை பதிவிடுறாங்க. எனவே நாம பாக்குறத நிப்பாட்டினாவே போதும், அவங்களுடைய வியூஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அதே மாதிரி இப்ப வர வியூஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது, ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஜெயசுரதி சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் சஜஷன் என்னன்னா, உங்களுடைய பைத்தியக்காரத்தனமான வீடியோக்களை நிப்பாட்டுங்க. உங்க வீடியோக்கள்ல ஜெனுனிட்டி என்பது சுத்தமா கிடையாது. அதனால ஜெனியூனா வீடியோ போட கத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க வீடியோக்கள்ல நிறைய நெகட்டிவிட்டி தான் இருக்கு. அதனால பாசிட்டிவான வீடியோ போட கத்துக்குங்க. நீங்க நெகட்டிவா வீடியோ போடுறதுனால ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட யதார்த்த தன்மை இல்லாத வீடியோக்களை பதிவிடாதீங்க. நீங்க ஃபேக்கா பேசுறத நிப்பாட்டுங்க. அழுகிற வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அழுது அழுது வீடியோ போடாதீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நான் இப்ப சொன்னதெல்லாம் உங்களால பண்ண முடியாதுன்று. அட்லீஸ்ட் சமூக பொறுப்பான வீடியோக்களை பதிவிட முயற்சி பண்ணுங்க. ஜெயசுரதி சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மார்க்
பாக்குற வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஃபேமிலி வேல்யூஸ் என்று ஒண்ணுமே கிடையாது. ஆனா நமக்கு இருக்கு. அவங்க பதிவிடும் சில வீடியோக்கெல்லாம் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் ரொம்ப கேடானது. பாக்குற வியூவர்ஸ்லாம் அந்த ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ள மாட்டிக்குவாங்க. அதனாலதான் நாம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி சில யூடியூபர்ஸ திருத்தவே முடியாது. அட்லீஸ்ட் நாம பொறுப்போடு நடந்துக்குவோம். இந்த மாதிரி சேனலை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ண வேணாம். எனவே நாம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து விலகியே இருப்போம். நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும்.